மூவி ஸ்னிக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் பிளிங்க் ட்வைஸ். ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஃப்ரீடா. இவங்களோட ஃப்ரெண்டு ஜெஸ். இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து ஹோட்டலில் வெயிட்ரஸாக இருப்பாங்க. ஏதாவது பார்ட்டிஸ் நடந்தால் அங்கே வெயிட்ரஸாக இருப்பாங்க. அண்ட் ஃப்ரீடா வந்து நெயிலில் வந்து அனிமல்ஸோட ஆர்ட் பண்ணுவாங்க. ஸோ நெயில் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்க சும்மா யூடியூப் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு இன்டர்வியூ வருது. ஸ்லேட்டர் கிங் அப்படின்றவரோட இன்டர்வியூ. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஓவராக ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன். அது என்ன பிஹேவியர் தெரில. ஸோ அதுக்காக நான் சாரி கேட்குறேன். அண்ட் நான் தெரப்பிக்காக போகிறேன். நான் இப்போ வந்து நார்மலாக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இவங்களுக்கு இதை பார்த்த உடனே ஏதோ ரொம்ப அட்ராக்ஷன் ஆகி ஸ்லேட்டர் கிங்னா யார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அவங்க போய் ஒரு பெரிய காலா பார்ட்டி நடக்குது. அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அந்த பார்ட்டி வேறு யாரும் இல்லை, ஸ்லேட்டர் கிங் தான் கொடுக்குறாரு. ஸோ அவரோட கம்பெனி சார்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குறாரு. அதில் வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வைன், சாம்பைன்லாம் ஊத்தி குடுக்குற வெயிட்ரஸா இருக்காங்க. ஆனா, கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறாங்க. அங்க வந்து ஒரு கெஸ்ட் மாரி நடந்துக்கிறாங்க. நம்ம ஃப்ரீடாக்கு வந்து ஃபுல்லா அவங்க கண்ணு ஃபுல்லா ஸ்லேட்டர் கிங் மேல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தன்ன மறந்து இப்படியே நடந்து போம்போது, ஏதோ வெயிட்டர் போயிட்டுருக்காரு. அவர தெரியாம இடிச்சு அங்க இருக்கிற வைன் எல்லாம் கொட்டிடுது. அவங்க பொத்துன்னு கீழ வேற விழுந்துடுறாங்க. இது ஒரு அவமானமா எல்லாம் நினைக்கும்போது, ஸ்லேட்டர் கிங்கே வந்து கை குடுத்து தூக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் நார்மலா பேசுறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ட்விஸ்ட் ஆயிடுது. ஜெஸ் அண்ட் ஃப்ரீடா 2 பேர்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, அவரோட செஃப் கோடி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, விக்ன்னு பேரு. அப்புறம் இந்த டிஜேலாம் போடுவாங்க இல்லையா பார்ட்டிஸ்ல, அப்படி ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டு டாம்னு பேரு. அப்புறம் ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்க பையன் லூகாஸ்ன்றவங்க அவங்க ஃப்ரெண்டு. அதே மாரி லேடீஸும் இருக்காங்க. ஒரு ஆப் டெவலப் பண்ற ஒரு பொண்ணு கமீலான்னு, அப்புறம் லாயர் ஹேதர்ன்ற ஒருத்தங்க, அப்புறம் ரியாலிட்டி ஷோ, அதாவது காட்டுக்குள்ள எப்படி தனியா சர்வை பண்ணுவீங்க, அந்த மாரி ஷோஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து வின் ஆன சாரான்ற ஒரு பொண்ணு. ஸோ இவங்கலாம் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதே மாரி ரிச்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இவங்க சொல்ற தெரபிஸ்ட். இவருக்கு ஏதோ தெரப்பி கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கான உள்ளவரு. ஸோ இவங்களெல்லாம் மீட் பண்ண வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் இந்த ஹை சொசைட்டில மீட் பண்றோமே சந்தோஷமா இருக்காங்க. நல்லா குடிக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. இவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரி நல்லா கதை பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நல்லா போகுது. அப்பதான் வந்துட்டு ஸ்லேட்டர் கிங் சொல்றாங்க, "இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நாங்க ஃப்ளைட்ல கிளம்புறோம். எங்க ஐலேண்டுக்கு போறோம்." பாய் சொல்லிட்டு போறாரு. அப்படி போறவர் என்ன பண்றாரு, திரும்ப வராரு. "நீங்களும் வரீங்களான்னு?" கேட்குறாரு. இத இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு தனி ஃப்ளைட்ல ஜாலியா இவங்க போறாங்க அவங்க கூட சேர்ந்து. இந்த பார்ட்டில நம்ம இருப்போம்னு நினைக்கவே இல்ல. அப்போ அந்த ஐலேண்ட் போறாங்க. ஐலேண்ட் ரொம்ப அழகா இருக்கு. அங்க போன உடனே நம்ம ஸ்லேட்டர் கிங்கோட அசிஸ்டன்ட் ஒரு லேடி இருக்காங்க. ஸ்டேசின்னு பேரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேக் எடுத்து எல்லாரும் ஃபோன வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உள்ள போடுங்கன்றாங்க. இது நம்ம ஹீரோயினுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இங்க வந்தா நோ ஃபோன்ஸ், நத்திங். நம்ம அவுட் சைடு வேர்ல்டுக்குள்ள கான்டாக்ட்டே இருக்காது. நம்ம இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இங்கேயே உருவாக்குற சாப்பாடுலாம் சாப்பிடுவோம். நான் நெறைய சிக்கன்ஸ்லாம் வளர்க்குறேன். அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு, அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, ஒரே பார்ட்டி, ட்ரக்ஸ் அப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் இவங்க வந்து பணக்கார இதுல வாழ்ந்ததும் கிடையாது. இந்த மாரி பார்ட்டில என்ஜாய் பண்ணதும் இல்ல. அதனால ஜாலியா வந்து அவங்க அத ஃபோன்லாம் குடுத்துடுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்ப ஸ்லேட்டருக்கு வந்து ஃபுல்லா ஃப்ரீடா மேல ஒரு கண்ணு இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருக்காரு அவ கூட. அண்ட் அவளுக்கு வந்து ரூம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில இவங்கள யாரும் ரொம்ப திரும்பி பார்த்து அப்படி அட்மையர் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு பெரிய சிஇஓவே நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. நம்மகிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காருன்னும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அண்ட் அந்த ரூம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. பிகாஸ் அவங்க இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் கூட இல்லாத ஒரு அபார்ட்மெண்ட்ல அப்படி இருக்காங்க. இங்க பார்த்தா சூப்பரான வந்து வாஷ்ரூம் இருக்கு, அழகான ரூம் இருக்கு, கப்போர்ட்ஸ் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஐலேண்ட்ல வந்து ஒரு பெக்யூலியரான பூ வந்து பூத்திருக்கு ரெட் கலர்ல. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இவங்க வந்து சரி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்தலாம் பார்த்தா, ட்ரெஸ் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏத்த இன்னர்வேர்ஸ் அண்ட் ஒரு அவுட்ஃபிட் வச்சிருக்காங்க. அங்கேயும் அந்த ரெட் கலர் பூவ ஃபுல்லா வச்சிருக்காங்க. இவங்க ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தா, அந்த ரூம கிளீன் பண்ற ஒரு பாட்டி மாரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க உடனே இவங்கள பார்த்துட்டு, "ஏய் நீயா? ரெட் ராபிட், ரெட் ராபிட்ன்றாங்க." சிகப்பு கலர் முயலா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு புரியல. உங்க பேர் என்ன? அப்படிலாம் கேட்டா, அந்த லேடி எதுவும் சொல்ல மாட்டேங்குது. அங்கருந்து போயிடுது. என்ன அப்நார்மலா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க குடுத்துருக்க ட்ரெஸ்ஸ போடுறாங்க. அங்க வந்து ஒரு சென்ட் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அத வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. வெளியில போறாங்க. வெளியில போய் பார்த்தா, எல்லா கேர்ல்ஸுக்கும் சேம் ட்ரெஸ். எல்லா பாய்ஸும் அதே மாரி ஒயிட் கலர் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுருக்காங்க. எல்லாரும் ஜாலியா ஸ்விம்மிங் பூல் போறாங்க. அங்க சாம்பெயின்லாம் குடுக்குறாங்க. ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டே குடிக்கிறாங்க. இதுல வந்து ஸ்லேட்டர் வந்து நம்ம ஃப்ரீடா கிட்டயே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த சாரா இருக்காங்க இல்லையா? சர்வைவல் ரியாலிட்டி ஷோல வந்து வின் பண்ணவங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. அவங்க அவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ ஃபுல்லாவே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சாரா கிட்ட அந்த செஃப் ஒருத்தர் இருக்காரு கோடின்னு. அவர் பின்னாடியே பேபி பேபின்னு சுத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு புடிக்கல. ஆனா எல்லாம் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான் அந்த ஐலேண்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேசி இருக்காங்களே அசிஸ்டன்ட். அவங்க வந்து நெறைய ரெட் கலர் கிஃப்ட் பேக் மாரி கொண்டு போறாங்க. எல்லாத்தையும் பொத்துன்னு கீழ போடுறாங்க. நம்ம ஹீரோயின் போய் எடுக்க போறாங்க. ஹீரோ சொல்றாரு எடுக்கலாம் வேண்டான்னு. அதே மாரி ஒரு கார்டன் சுத்தி காட்டுறாரு. இங்க நாங்க நெறைய கோழிகள் வளர்க்குறோம். அதுக்கப்புறம் இங்க வந்து விவசாயிகள்லாம் இருக்காங்கன்னு காட்டுறாங்க. அப்ப பார்த்தா இங்க வந்து ஒரு உயிரினம் இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப தொல்ல பண்ணுதுன்னு பார்த்தா எல்லோ
கலர்ல நீட்டமா மலைப்பாம்பு மாரி ஒண்ணு இருக்கு. இதான் இங்க இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே. இது எப்பவுமே அழிக்க வேண்டியதா இருக்கு. அங்கங்க இது இருக்கும் அப்படின்னு கூலா சொல்றாரு. அது அந்த பாட்டியம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் அத வந்து எடுத்து கொலை பண்ணி ஒரு பேக்ல போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்புறம் நைட்டும் வந்துருது. நைட் வந்தவுடனே நல்ல சூப்பர் சாப்பாடு அந்த செஃப் சமைச்சிருக்காரு. இந்த சாப்பாடுலாம் நம்ம ஹீரோயின் கேட்டதே இல்ல வாழ்க்கையில. இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற மாரி சாப்பாடு. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பி. நல்லா சாப்பிடுறாங்க. அதுல வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் விக் இருக்கார்ல, அவர் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த குட்டி விரல் இருக்கும் இல்லையா? அந்த விரல் வந்து பாதி கட் ஆயிருக்கு. அத நம்ம ஹீரோயின்லாம் அப்நார்மலா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "இப்பதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ட்ரக்ஸ் இருக்கு. அந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்படியே வந்து வானத்துல பறக்கிற மாரி இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவ அட்ராக்ட் பண்றதுக்காகவே நான் பண்றேன் அப்படின்றாங்க. ஜெஸ்ஸுக்கு சிரிப்பு வருது. "நீ நாக்க நீட்டு" அப்படி சொல்லிட்டு நாக்குக்கு மேல டிராப்ஸ் மாரி விடுறாரு. அவ்வளோதான். அப்படியே உலகத்த மறந்த மாரி ஆகுறாங்க. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு போதையில இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் பைத்தியம் மாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. தரையில படுத்து உருளுதுங்க. பையனுங்களும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் நல்ல சாப்பாடு நடக்குது. நல்லா சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து நான் வந்து தூங்க போறேன் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. இவர் என்ன நம்மகிட்ட ரொம்ப பேசாம அவர் பாட்டுக்கு தூங்குறேன்னு போறாரே! ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. நாளைக்கு தெரப்பி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. ஹீரோயின் வந்து நல்லா வந்து அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங்லாம் எழும்பி பார்க்கும்போது எப்பவுமே அவங்க நகங்கள்லாம் நீட்டமா இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா வந்து அழுக்குகள் இருக்கு. இந்த மண்ணெல்லாம் உள்ள வந்து பிராண்டுன மாரி இருக்கு. அவங்க அப்படிலாம் பண்ணவே இல்ல. "என்ன நம்ம நகத்துக்குள்ள அழுக்கு இருக்கே!" அப்படின்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிறாங்க. நைட்டு வந்து நம்ம ஹீரோ போம்போது, அவர் எப்பவுமே ஒரு சிகரெட் மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. பைப் வச்சிருப்பாரு. அத ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாரு. அத விட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அத நைஸா எடுத்துக்கிட்டு அவரோட ரூமுக்கு போறாங்க. இப்படி அவர் ரூம பார்க்கலாம், என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த ரூமுக்கு நைஸா போறாங்க. போயிட்டு "என்னாச்சுன்னு?" அப்படி கேட்குறாரு. "இல்ல இத நீங்க விட்டுட்டீங்க நேத்து நைட்டுன்னோனே" "ஓ! தேங்க் யூ" அப்படின்னு வாங்குறாரு. இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா அங்க உள்ள அந்த ரிச் இருக்காரு இல்லையா? பார்ட்டில பார்த்தவர் தெரபிஸ்ட். அவர் அங்க இருக்காரு. அவர்கிட்ட அந்த கிஃப்ட் பேக்லாம் இருக்கு. அவர் கிளம்பிட்டு இருக்காரு ஆக்சுவலா வெளிய போறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "உங்களுக்கு ஞாபகம் இருக்கு" அப்படின்னு. ஞாபகம் இருக்குன்னு சொன்னோனே அந்த தெரபிஸ்ட் ஒரு மாரி முழிக்கிறாரு. "ஆமா பார்ட்டில பார்த்தோமே" அப்படின்னோனே, ஆ. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஞாபக சக்தி நல்லா இருக்கே" அப்படின்னு நம்ம தெரபிஸ்ட் வந்து புகழ்றாரு. புகழ்ந்துட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜெஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு லைட்டர் எப்பவுமே இருக்கும். பேரு ஜெஸ்ன்னு எழுதியிருக்கும். அந்த லைட்டர் வேற காணாம போகுது. ஏன் லைட்டர் யார் எடுத்தான்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி அந்த செஃப் கோடி இருக்கார்ல, அவர் வந்து நான் சமையல் பண்ணணும். என்னோட ஸ்பெஷல் நைஃப்ப யார் எடுத்தான்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கன்ஃப்யூஷன். நெறைய பொருட்கள் வந்து காணாம போச்சா, யாராவது மாத்தி எடுத்துருக்காங்களான்னு தெரியல. அப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த ஜெஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாட்டுக்கு வந்து தலையில ஒரு டவல்லாம் போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பாட்டியம்மா இருக்காங்கல்ல, ஒரு மஞ்ச கலர் பாம்ப கொலை பண்ணி எடுக்கிறத பார்க்குறாங்க. அத பார்த்தோனே இவங்களுக்கு பயமா இருக்கு. அப்புறம் நைட் வருது. திரும்பவும் வந்து எல்லாம் சாப்பிடுறாங்க அண்ட் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் ஆடிக்கிட்டு, பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜஸ் கத்துறாங்க. ஏன்னா வந்து அவங்க கையில பாம்பு குத்திருச்சு. என்ன வந்து கடிச்சிருச்சு, கடிச்சிருச்சுன்னு கத்துறாங்க. எல்லாம் வந்து பார்த்தா அந்த எல்லோ கலர் பாம்பு போயிட்டு இருக்கு. ஐயோ! பாம்பு என்ன கடிச்சிருச்சு. எனக்கு விஷம் ஏறப்போகுது. என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு அழுறாங்க. அப்ப சொல்றாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஹாஸ்பிட்டலே தேவையில்ல. இந்த விஷம்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. யாரும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போல. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வாட்டர் குடுக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "எனக்கு இந்த ஐலேண்ட் வந்து நல்லதா படல. இங்க ஏதோ தப்பு நடக்குது. நம்ம இங்க இருக்கக்கூடாது. உடனே கிளம்பணும்னு." அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஏன் இப்படி பண்ற? நமக்கு வந்து தெகட்ட தெகட்ட சூப்பரான சாப்பாடு கிடைக்குது. நம்ம வந்து சூப்பரா ட்ரக்ஸ் எடுத்துட்டு உலகத்த மறந்து வாழ்றோம். இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்றது குடுத்து வச்சிருக்கணும். இதுவா உனக்கு பிடிக்கல? அது மட்டும் இல்லாம நான் தான் இங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில எவனும் என்ன திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா இவரு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இத மிஸ் பண்ண ஆசை இல்ல." அப்படின்றாங்க. இப்படி சொன்னோனே ஜெஸ்ஸுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷமா அனுபவிக்கிறத நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, சரி நான் மன்னிச்சிரு. நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் எழும்புறாங்க. ஆஸ் யூசுவல் அதே ட்ரெஸ் தான். புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. சென்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க போகும்போது அங்க ஒரு குடிசை மாரி ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கியூரியாசிட்டில ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்க பார்த்தா நெறைய அந்த கிஃப்ட் பேக் இருக்கு. இதுல என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ட்ரை பண்றதுக்குள்ள அந்த பாட்டியம்மா அங்க இருக்காங்க. அவங்க உடனே இவங்கள பார்த்து ரெட் ராபிட் திரும்பவும் கூப்பிடுறாங்க. இவங்க உடனே ஹாய் அப்படின்றாங்க. அப்ப பாட்டியம்மா என்ன பண்றாங்க, கையில வந்து ஒரு ஏதோ சாராயம் மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க பச்சை கலர்ல. உடனே வந்து "இது வெளிய சொல்லிடாதீங்க" அப்படின்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நெனச்சுட்டு இவங்க பேசும்போது, "நீ குடிக்கிறியான்னு?" குடுக்குறாங்க. இவங்களும் வாங்கி ஏதோ ஒண்ணு போலன்னு குடிச்சிடுறாங்க. குடிச்சா கேவலமா இருக்கு. "இது என்னது?" அப்படி கேட்குறாங்க. அப்ப பாட்டியம்மா ஒரு செத்து போன பாம்ப அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அந்த எல்லோ கலர் பாம்போட விஷம் தான் அது ஸ்னேக் வெனம். அத வச்சிருக்காங்க. "ஐய்யயோ! பாம்போட விஷத்த குடிச்சிருக்கோம்" அப்படின்னு இவங்க பயந்துட்டு அங்கருந்து போறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அதாவது ஆஸ் யூசுவலா அவங்க எல்லாருமே அப்படி தலதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க நைட்டு. "ஏன் எல்லாரும் ஓடணும்?" அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. "ஏன் ஓடுறோம்?" சொல்லிட்டு எல்லாம் கீழ படுத்து புரண்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கனவு தான் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா காலையில எழும்புறாங்க. திரும்பவும் அவங்க கையோட விரல்களுக்குள்ள அப்படியே மண்ணு மண்ணா இருக்கு. இது என்ன மண்ணா இருக்கே சொல்லிட்டு திரும்பவும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவங்க போறாங்க. நல்லா ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்னேக் வெனம் குடிச்சதுலேருந்து ஒரு மாரி அவங்களுக்கு தேவையில்லாத ஞாபகங்கள் வருது. ஒரு அப்நார்மலா அவங்க பிஹேவ் பண்றாங்க. பழைய மாரி அவங்க இல்ல. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க அமைதியா அப்படியே எதோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லா பாய்ஸும் ஃபிஷிங் பண்ண போறாங்க அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்க அப்படி மீன் பிடிக்க போகவும் கேர்ள்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஃபேஷியல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் ஃபேஷியல் பண்ணி நல்லா வந்து சன் பாத் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா, "ஆமா ஜெஸ் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க.
அவங்கள பார்க்கவே இல்ல ஃப்ரெண்ட நேத்து நைட்லேருந்து. உடனே மத்தவங்கலாம் வந்து பார்த்துட்டு, "ஜெஸ்ஸா யாருன்னு?" கேட்குறாங்க மத்த பொண்ணுங்கலாம். இது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நம்ம கூட ஒருத்தி இருந்தா, அவ சிகரெட் லைட்டர் எப்பவுமே குடுத்துட்டுருப்பா. அவள பத்தி இவங்க யாருக்குமே தெரியலன்றாங்களே! ஒரு பொண்ணையே மறந்துட்டு அத்தன பேரும் யாருன்னு கேட்குறாங்களேன்னும்போது, ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா, அவங்க பக்கத்து ரூம் தான் ஜெஸ்ஸு. உடனே அவங்க அவசரமா ஓடுறாங்க. அப்ப வந்து நம்ம ஸ்லேட்டரோட அசிஸ்டன்ட் ஸ்டேசி அவங்க வந்துட்டுருக்காங்க. "ஏன் எங்க ஓடுற?" அப்படின்னோனே, "என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அவள காணோம்" அப்படின்னு. "உன் ஃப்ரெண்டா?" "ஆமா, என் ரூமுக்கு பக்கத்துல இருந்தாளே." "ஓ ரூம் பக்கத்து ரூம் ஸ்டோர் ரூம் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஃபாஸ்ட்டா ஓடி போய் பார்க்குறாங்க. அது ஸ்டோர் ரூமா இருக்கு. அப்ப ஜெஸ் எங்க போனா? பக்கத்து ரூம்ல தானே அவ இருந்தா? நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சர்வைவல் ப்ரோகிராம்ல வந்தாங்கல்ல டிவில, அந்த சாரா வராங்க. அவங்க சொல்றாங்க, "ஜெஸ்ஸுன்னு ஒருத்தி இருந்திருக்கா எனக்கு தெரியும்னு." "எப்படி சொல்றீங்க?" அப்படின்னோனே லைட்டர காட்டுறாங்க. அதுல ஜெஸ்ஸுன்னு அவங்க பேர் எழுதியிருக்கு. இந்த லைட்டர் தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜெஸ்ஸுன்னு போட்டிருக்கு. அப்படி ஒருத்தி இருந்தா தானே. ஆனா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதானே உன் ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஃப்ரீடா சொல்றாங்க, "ஆமா, அவ தான் என்னோட ஃப்ரெண்டு. நெறைய பேருக்கு எல்லாம் மறந்து போகுது இங்க இருக்கும்போது. இங்க ஏதோ தப்பு நடக்குது" அப்படின்னு. "ஆனா எனக்கு மட்டும் எதுவும் மறக்கல." அப்படின்னும்போது, "ஏன் உனக்கு மட்டும் மறக்காம இருக்கு? நான் நினைக்கிறேன் அந்த பாம்பு விஷம் தான் அது காரணம்னு." "என்ன உளறிட்டு இருக்கேன்னும்போது" கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. "இங்க பாரு, பாம்பு விஷம் இருக்கு பாரு. இத குடிச்சா எனக்கு ஞாபகம் வருது" அப்படின்னு. உடனே சாரா சொல்றாங்க, "அப்படியா? சரி குடு நானும் குடிக்கிறேன்னு" குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கப்புறம் சாராக்கும் நெறைய ஞாபகங்கள் வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, மத்த பெண்களுக்கும் இத குடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. இந்த பாய்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவங்க எப்படி குடிக்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ டக்கீலா சொல்லிட்டு சின்ன சின்ன கிளாஸ்ல ஊத்திட்டு, "ஏய் கேர்ல்ஸ் வாங்கன்னோன" அவங்களும் சாராயம் நெனச்சுட்டு குடிக்க வராங்க. அவ்வளோதான். மாத்தி 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 இவங்களும் சேர்ந்து அவங்களும் எல்லாரும் அத குடிக்கிறாங்க. அத வெனம் மிக்ஸ் பண்ணி நல்லா குடிக்கிறாங்க. ஈவன் ஸ்லேட்டர் கிங்கோட அசிஸ்டன்ட் ஸ்டேசிக்கும் குடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் சாராக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் வருது. இங்க ஏதோ தப்பு நடக்குது. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் வேணும்னு. போலீஸ்க்கு கால் பண்ணாலும், போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? நாங்க இங்க இருக்கோம். நல்லா குடிச்சோம், நல்லா சாப்பிட்டோம்னு சொல்லி காப்பாத்துங்க சொல்லணுமா? நமக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. சரி ஓகே நமக்கு ஏதோ மறக்குது. ஞாபகத்த மறக்க வைக்கிறாங்க. சம்திங் அப்நார்மாலிட்டி இருக்கு. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுத்து சொந்தக்காரங்க அந்த மாரி கால் பண்ணலாம். ஃபோன் எங்க வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நான் வந்து ஸ்லேட்டர் கிங்கோட ரூமுக்கு போறேன். அங்க ஏதாவது கபோர்ட்ல ஃபோன் இருக்கான்னு பார்க்க ஓடுறேன்" அப்படின்ட்டு. சரி போனவங்கலாம் ஃபிஷிங் முடிச்சு வந்தா என்ன பண்றதுன்னு. "நீ ஏதாவது சிக்னல் சொல்லி நல்லா கத்து. அத நான் தெரிஞ்சுக்கிறேன்" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. அவங்க போய் அங்க தேடுறாங்க. ஒரு ஃபோனையும் காணோம், ஒன்னத்தையும் காணோம். அப்பதான் பார்க்குறாங்க நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து விழுது. அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுல பார்த்தா அந்த நெறைய பேர் வந்துட்டு அந்த கிஃப்ட் பேக் வச்சுட்டு போஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இவங்கலாம் இந்த ஐலேண்டுக்கு அடிக்கடி வந்தவங்க அப்படின்னு தெரியுது. திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் மாரிலாம் வருது. உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் டக்குன்னு எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா ஹீரோ வந்துடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம சாராக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவர் கரெக்ட்டா வந்து "ஃப்ரீடா எங்க?" அப்படி கேட்குறாங்க. "இல்ல ரெஸ்ட் ரூம் போயிருக்கா" அப்படின்னு நம்ம சாரா சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு அவங்களலாம் அங்கேயே இருக்க வைக்க பார்க்குறாங்க. ஆனா, ஹீரோ மட்டும் அவர் ரூமுக்கு போறாரு. அந்த ரூம்ல தான் அவ இருக்கா. அதனால வேணும்னே இந்த சாரா வந்து கத்துறா. நாங்க ஒரு கேம் விளையாட போறோம். இதா அது அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அது கேட்டுருது. அங்க இருக்க ஒரு சிலைய அவங்க 2 பேரும் உடைச்சிடுறாங்க. அத ஒண்ணும் தெரியாம வச்சுட்டு, அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அங்க தான் இருக்காங்கன்னு தெரியாம ஹீரோ போயிட்டு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான். செக்யூரிட்டி மாரி. அவன்கிட்டயும் பேசிட்டு, ஸ்டேசி கிட்டயும் பேசிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ, நம்ம ஹீரோயின் சேஃபா அங்கருந்து எஸ்கேப் ஆயி ஓடிர்றாங்க. இதுல சாராவ பார்த்து வழிஞ்சிட்டு வர கோடி வந்து ஏதோ பேச வருவாரு. இவர் யாருன்னு தெரியாம டக்குன்னு திரும்புவாங்க. அவர் மூக்குல இடிச்சிருவாங்க. அவருக்கு வேற மூக்குல ஃபுல்லா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சுரும். அவர் அதுக்குள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்திட்டு இருப்பாரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வெளிய வந்துட்டாங்க. சாராவ பார்த்து பேசுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்க நம்மள கவனிப்பாங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஃபோன் கிடைச்சுச்சான்னு சிரிச்சுட்டே கேட்கறாங்க. கிடைக்கவே இல்ல. நமக்கு வந்து தப்பிக்கவே முடியாது போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா சிரிச்சுட்டே பேசுறாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு அவங்க ஹேப்பியா இருக்க மாரி தோணுது. அங்க ஹீரோ இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது இவங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு நைட் வருது. நைட் டின்னர் டைம் வருது. இப்போ வந்து சாராவும் நம்ம ஹீரோயினும் நார்மலாவே இல்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோயின வந்து அவங்க ஹீரோ வந்து டச் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு புடிக்கவே இல்ல. இங்க என்னமோ நடக்குது, இவன் கெட்டவன் அப்படின்ற மாரி தோணுது. அதனால பழைய மாரி சந்தோஷமாவே இல்ல. அப்ப அவங்க கற்பனைகள்ல என்ன தோணுதுன்னா, இவங்களெல்லாம் அப்யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி தெரியுது. அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் சரி, சாராக்கும் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது நைட் நைட் இவங்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம், இந்த பாய்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாரையும் ஒருத்தரையும் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ரேப் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து இவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மள ரேப் பண்றாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியல. அதனால தான் ஹீரோயினோட கை ஃபுல்லா வந்து விரல்கள்ல, அந்த நகத்துல அந்த மண் இருக்கு. ஏன்னா தரையில போட்டு இழுத்து அந்த மாரிலாம் பண்றாங்க. இவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த மாரிலாம். இந்த லேடீஸ் ஓட ஓட இந்த பாய்ஸ் எல்லாம் ரேப் பண்றாங்க. ஸோ இந்த ஐலேண்ட கொண்டு வந்திருக்கதே அவங்களெல்லாம் தொடர்ந்து ரேப் பண்றதுக்காக தான். அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அடுத்த நாள் மறக்கவும் வச்சுடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சனால 2 பேரும் பேயறஞ்ச மாரி இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் வருது. என்ன ஃப்ரீடா ஒரு மாரி இருக்காளே! அப்படின்ற மாரி. அப்படியே பேச்சு குடுக்குறாரு. உடனே நார்மலா பேசுற மாரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல நம்ம சாரா கொஞ்சம் ஒளறிடுறாங்க. நான் வந்து இந்த மாரி ரியாலிட்டி ஷோல இருக்கும்போது நம்மள காட்டுக்குள்ள விட்டுருவாங்க. எப்படிடா வாழ்றதுன்னு கஷ்டப்படுவோம். நம்ம சில பேர்ட்ட மாட்டிக்கும்போது தப்பிக்கவே முடியாது அப்படிலாம் ஒளர்றாங்க. தப்பிக்கவே முடியாது சொல்லும்போதெல்லாம் ஃபேஸ்லாம் ரொம்ப சீரியஸா மாறுது. அப்ப ஸ்லேட்டர் அத கவனிச்சிடுறான். ஸோ அவன டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஃப்ரீடா என்ன பண்றாங்க, மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. உடனே சாராவும் கூட டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துட்டு, ஓகே அவங்க ஆடுறாங்க. நம்மளும் சேர்ந்து ஆடுவோம்னு சந்தோஷமாயிடுறாங்க.
நம்ம ஹீரோயினுக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. அந்த ரிச்ச பார்த்தாங்க இல்லையா? அந்த தெரபிஸ்ட். அவரு வந்து இந்த ஐலேண்டுக்கு வரும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, "இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீ என்ன வேணா பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு மறந்துருவான்னு" சொல்றாரு. ஸோ அன்னைக்கு நைட் அந்த ரிச் தான் அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க. அப்பதான் கையில அந்த மண்ணெல்லாம் போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் இஷ்டத்துக்கு ரேப் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. இத வெளிய சொல்லவும் முடியல. எவ்ளோ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஐலேண்டுக்கு கொண்டு வந்து ஃபோன வந்து வாங்கி வச்சுட்டு, இந்த பொண்ணுங்கள இப்படி அப்யூஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. இந்த ஹீரோ எல்லார் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பக்கத்துல வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே பயமா இருக்கு. ஹீரோ வந்து "நீ ஹேப்பியா இருக்கியான்னு?" ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னு" இவங்க ஒரு பொய் சொல்றாங்க. அவர பார்க்கும்போதெல்லாம் வேணும்னே சிரிச்சு தொலைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது மத்த கேர்ல்ஸும் குடிச்சிருக்காங்கல்ல வேணாம். ஸோ அவங்களுக்கும் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா, ஞாபகங்கள் வருது. நம்மள எப்படி இந்த பாய்ஸ்லாம் அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம் வருது. ஒருத்திக்கு உடனே என்ன பண்றா, நேரா போய் ஒருத்தன வந்து அப்படியே ஒரு பெரிய ஸ்லாப் வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருத்தி என்ன பண்றா, ஒருத்தன வந்து கத்தி எடுத்து குத்தி கொலையே பண்ணிடுறா. பக்கம் ஒருத்தி ஸ்லாப் எடுத்து ஒருத்தன அடிச்சுக்கிட்டே இருக்காளா, அவன் முகத்திலேயே அடிச்சுக்கிட்டே இருக்கா. அது வந்து யாருன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த குரூப்ல வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட் இருக்கார்ல, அவர் நேரா வராரு, துப்பாக்கியால அந்த பொண்ண சுட்டுறாரு. அந்த பொண்ணு இறந்துடுறா. இத பார்த்தோனே அந்த ஸ்டூடண்ட் லியூகாஸ் இருக்கான்ல, இங்க என்னதான் நடக்குதுன்னு பயப்படுறான். அப்ப சாரா என்ன பண்றா, அவள பார்த்து எப்பவும் வழிஞ்சிட்டு இருப்பான்ல அந்த கோடி, அவனோட கையிலேயே வந்து அந்த வைன்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல அந்த கார்க், அத எடுத்து அப்படியே குத்திடுறா. அவன் கையில ஒரு பெரிய ஓட்டை ஆயிடுது. அவ்வளதான். அவன் பயந்துட்டு ஓடுறான். ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறான். அதுக்கப்புறமும் அவன விடல. அவ கொன்னுடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உட்டா போதுன்னு ஓடுறாங்க. ஹீரோயின தொரத்திக்கிட்டு செக்யூரிட்டி கார்டு போறாரு. ஹீரோயின் அப்படியே ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு புடிச்சிடுறாரு. அவர் கொலை பண்ண வரதுக்குள்ள சாரா என்ன பண்றாங்கன்னா, செக்யூரிட்டி கார்ட அடிச்சு கொன்றுறாங்க. அவங்கள கொன்னுட்ட பிறகு என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க கன் எடுத்துக்கிறாங்க. இப்ப 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அதாவது ஃபோன் கிடைக்குதான்னு பார்க்க போறாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்டேசி இருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட். அவங்களும் வெனாம் குடிச்சனால ஞாபகம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஞாபகத்த பத்தி கவலைப்படல. நம்ம ஏன் அத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஃபோனுக்காக தேடிட்டு இருக்கும்போது, அந்த ஸ்டேசி சொல்றாங்க, "ஏய் எதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றீங்க நீங்க?" அப்படி திட்டுறாங்க. ஓ! இவ வந்து திருந்த மாட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்கள கொன்னுடுறாங்க. ஹீரோ அந்த அடிபட்ட ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஃபோட்டோகிராஃபர் விக். அவர கொண்டு போய் படுக்க வச்சிருக்காங்க. லூகாஸ் உள்ள இருக்கான். இங்க என்னதான் நடக்குது? ஏன் எல்லாம் பைத்தியமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்போ ஒருத்தி வந்து ஒருத்தன கத்தியால குத்தி கொன்னுட்டால்ல, அவளும் அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட கால எடுத்து அவ கழுத்துல வச்சு அமுக்கி கொலை பண்ணிடுறாரு. ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து வரும்போது, அங்க இன்னொரு ஃபோட்டோகிராஃப் பார்த்திருப்பாங்க. அதுல என்னன்னா, இவங்க தான் அங்க இருக்காங்க அந்த ஃபோட்டோல. அதுல அவங்க நகத்துல வந்து ரெட் கலர் ராபிட் இவங்க வந்து நெயில் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க போன வருஷமும் இந்த தீவுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் அவங்க கையில ரெட் ராபிட் இருந்தது. அதனால தான் வேலைக்காரம்மா வந்து எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு ரெட் ராபிட் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ இவங்கள போன வருஷமே ஸ்லேட்டர் கிங் கொண்டு வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான். நல்லா ரேப் பண்ணியிருக்கான். நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப ஐலேண்ட்ல கொண்டு போய் வெளிய விட்டாச்சு. அவங்க அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துருக்காங்க. இந்த வருஷமும் அந்த ஃபங்ஷன்ல போம்போது, அவனுக்கு அதனால தான் அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அவளும் அதே மாரி அவன பார்த்துட்டு இருந்திருக்கா. திரும்பவும் வந்து செகண்ட் டைம் இங்க மாட்டியிருக்கான்றது புரியுது. இப்ப எவ்ளோ ஒரு கெட்டவனா இவன் இருக்கான். தெரபிக்கு போறேன்னு சொல்றான். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இப்படி தான் அவன் நடந்துக்கிறான்றது புரியுது. இப்ப ஹீரோயினும் சாராவும் என்ன பண்றாங்க, எப்படியாவது இவங்களலாம் கொல்லணும்னு முடிவு பண்றாங்க. அதனால என்ன காப்பாத்துங்கன்னு ஓடி வந்து கதவ தட்டுறாங்க. அப்ப லூகாஸ் என்ன பண்றான், அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க, நான் ஓப்பன் பண்றேன்னு. ஸ்லேட்டர் சொல்றாரு ஓப்பன் பண்ணாதன்னு. ஆனா லூகாஸ் ஓப்பன் பண்ணவும், வெளிய இருக்க சாரா வந்து ஷூட் பண்றா. லூகாஸ் இறந்துடுறான். அவங்க ஆனா குறி வச்சது நம்ம ஸ்லேட்டருக்கு. இப்ப ஸ்லேட்டர் என்ன பண்றாரு, ஹீரோயின அப்படியே புடிச்சு இழுக்குறாரு. ஹீரோயினால தப்பிக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து ஞாபகப்படுத்துறாரு. "நீ போன வருஷமும் இந்த ஐலேண்ட்ல இருந்தவங்களே நீ தான் ரொம்ப நல்லா மறதி உள்ளவ. எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு திரும்ப செகண்ட் டைம் வருவேன்னு நெனச்சே பார்க்கல. ரொம்ப ஃபன்னா இருக்கு உன் கூட இருக்கிறது. நீ லாஸ்ட் டைம் அப்படிதான். உன்ன நல்லா அப்யூஸ் பண்ணோம். அத தாக்கு புடிச்சு செகண்ட் டைம் வந்திருக்க" அப்படி சொல்றாரு. அப்ப ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. போன தடவ அவள எப்படி ஓட விட்டு, எப்படி ரேப் பண்ணாங்க, எப்படி அவளுக்கு அடிபட்டுச்சு எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப அவரு சொல்றாரு, "நீ சந்தோஷமா தானே இங்க இருக்க? எனக்கு வந்து நீ ஆக்சுவலா ரொம்ப குட் ஃப்ரெண்ட் மாதிரி. உன் கூட இருக்கிறது ஜாலியா இருக்கு" அப்படி சொல்றாரு. "நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாரி நடந்துருச்சு. வேணா சாரி தான் கேட்க முடியும். சாரி கேட்கட்டுமா?" அப்படி சொல்லி பைத்தியம் மாரி ஐ அம் சாரின்னு கத்துறாரு. கத்திட்டு "என்ன மன்னிச்சிருவியா?" அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. "மன்னிக்க முடியாதுல்ல. இப்படிப்பட்ட பெரிய தப்புக்கு நாங்க ஞாபக மறதிய குடுக்குறோம். ஏன்னா ரேப் பண்ணிட்டு மன்னிச்சிருங்க கேட்க முடியாது. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு நாங்க ஞாபக மறதி குடுக்குறோம். ஸோ நாங்க ரேப் பண்ணது தெரியாது. ஸோ உங்களுக்கு நல்லத நாங்க பண்றோம்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு ஹீரோயினுக்கு தாங்க முடியல. அந்த நேரத்துல என்ன ஆகுது, வெளிய வந்து சாரா இருக்காங்க. அவங்க கையில இருக்க கன்ன வச்சு அந்த கதவ ஓப்பன் பண்ணி வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்புறம் கன்ல வந்து புல்லட்ஸே இல்ல. அவங்க எங்கேயோ போறாங்க. அவள புடிக்கிறதுக்காக ஹீரோ வெளிய போறாரு. இப்ப வந்து ஹீரோ சாராவ தரதரன்னு புடிச்சு உள்ள இழுத்துட்டு வந்துடுறாரு. எப்பவுமே சிகரெட் மாரி ஒண்ணு ஸ்மோக் பண்ணுவார் இல்லையா? அத எடுத்து ஸ்மோக் பண்றாரு. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து அவ கழுத்த அறுக்க போறாரு. அப்ப ஹீரோயின் வந்து அழுறாங்க. "ப்ளீஸ், ப்ளீஸ் அவள விட்டுருங்கன்னு." ஹீரோ அறுக்க வரும்போது திடீர்னு அவருக்கு ஏதோ மாறுது. அவருக்கு இப்போ எல்லாம் மறந்து போது. அவர் இப்போ திடீர்னு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "ஐயோ! இவ ஏன் செத்து கிடக்குறா? ஐயோ! அவருக்கு என்ன ஆச்சு? ஐயோ! இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு?" புதுசா பார்க்குற மாரி பார்க்குறாரு. அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னே. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஞாபகம் மறதி தான் நல்லது. கரெக்ட்டா?" அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க அந்த பெர்ஃப்யூம காட்டுறாங்க. ஸோ டெய்லி பெர்ஃப்யூம் இவங்க அடிச்சுப்பாங்க இல்லையா? அந்த பெர்ஃப்யூம் தான் அந்த கெமிக்கல். இவங்களுக்கு ஞாபகத்த மறக்க வைக்குது. அதனால தான் முந்தின நாள்லாம் என்ன நடந்ததுன்னு எல்லாமே மறந்து போகுது அப்படின்றது தெரியுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவ வெளிய தேடிட்டு போம்போது, அவங்க வந்து கைய கட்டி போட்டுருப்பாங்க. அத கிளாஸ் வச்சு அறுத்துருப்பாங்க. அறுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த
பெர்ஃப்யூம் எடுத்து அவர் சிகரெட் மாதிரி பிடிப்பார்ல, அதில ஊத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இவர் அத ஸ்மோக் பண்ணனால, இவருக்கு இப்ப நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இப்ப ஹீரோ கீழ விழுந்ததுல, அவர் வந்து அங்க நெறைய கேண்டில்ஸ் இருக்கும். அதெல்லாம் பத்திக்கிட்டு அந்த பில்டிங்கே எரிய ஆரம்பிக்க போது, அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, ஹீரோயின் வந்து அந்த ஹீரோவ மட்டும் கூட்டிட்டு வெளிய வந்துடுறாங்க. சாராவும் வெளிய வந்துடுறாங்க. சாரா கேட்குறாங்க, "நீ பண்ணது சரின்னு நெனைக்கிறியான்னு?" "நான் சரிதான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. திரும்பவும் அந்த ஃபங்ஷன் நடக்குது. அந்த ஸ்லேட்டர் கிங்கோட கம்பெனிக்கு வந்து ஒரு திருவிழா மாரி நடக்குது. இப்ப பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கம்பெனியோட சிஇஓவா மாறிட்டாங்க. அண்ட் ஸ்லேட்டர் கிங்க்கு எப்பவுமே அந்த சிகரெட் பிடிக்கும்போது இந்த ஒரு பெர்ஃப்யூமை குடுத்து குடுத்து அவருக்கு நெறைய மறக்க வச்சு ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்ப இவங்க தான் சிஇஓ. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ரிச் வராரு. அந்த தெரபிஸ்ட். அவர் என்ன பண்றாரு, நம்ம தெரப்பி கன்டின்யூ பண்ணணும்னு பேசுறாரு. ஆனா ஃப்ரீடா என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வந்து வேற இடத்துக்கு போ வேண்டியது இருக்கு. இனிமே தெரப்பிலாம் தேவையில்ல. அப்படி சொல்லி செக்யூரிட்டி வச்சு அவர வெளிய அனுப்பிடுறாங்க. ஆ அவருக்கு அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. இந்த பொண்ணா? இவளா இப்ப சிஇஓன்னு பார்த்துட்டே அவர் போறாரு. ஸோ இவங்க இப்போ அந்த கம்பெனியே ஓன் பண்றாங்க. பணக்காரி ஆயிட்டாங்க. வாழ்க்கையே மாத்திக்கிட்டாங்க. அண்ட் ஸ்லேட்டர் கிங்க பப்பெட் மாரி யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் அந்த படத்தோட கதை. படத்துல நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஐலேண்டுக்கு கூட்டு போறாங்கன்னும்போது, அவங்க ஜஸ்ட் ரேப் பண்றதுக்காகவே பொண்ணுங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா அத மறக்க வைக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அத ஹீரோயின் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வச்சு, அங்க கடைசியில அவங்க உயிரோட தப்பிச்சு ஒரு பெரிய எம்பயருக்கே வந்து அவங்க ஓனர் ஆயிடுறாங்க. அப்படின்றது இந்த ஸ்டோரி. ஸோ படம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதே மாரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.